ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. சொல்லுங்க. இன்னைக்கு அரசியல் கள நிலவரத்துல விஜயும் அண்ணாமலையும் ஒரு தொகுதியில போட்டி போட்டாங்கன்னா யார் ஜெயிப்பாங்க? அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு, விஜய் மண்ணை கவ்வாரு. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், சிம்பிளா சொல்லலாம். அதாவது ம், சொந்தமா சுய அறிவுல பேசக்கூடிய அண்ணாமலை எங்க, யாரோ ம், எழுதி கொடுக்கறத ஏசி ரூம்ல உட்காந்து அதையும் ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி அதையும் மக்கள் மத்தியில மேடையில தப்பு தப்பா உளர்ற விஜய் எங்க? முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ம், அரசியல் தலைவனுக்கு அழகு என்னன்னா சுயமா பேசணும். புரியுதா உங்களுக்கு? சுயமா சொந்த அறிவுல பேசுறவன் தான் உண்மையான ம், அரசியல்வாதியா இருக்க முடியும். சும்மா எவனோ எழுதி கொடுக்கறத அதையும் நோட் நோட்டா எழுதி கொடுக்குறாங்க. அதையும் உட்காந்து ஒரு 10 நாள் மனப்பாடம் பண்றாரு. ஒரு மீட்டிங் பேசும்போதே 10 ம், நாளா மனப்பாடம் பண்ணி அந்த நோட்டையும் எடுத்துட்டு வந்துடுறாரு. எடுத்துட்டு வந்து அந்த பேப்பரை பார்த்து அதையும் தப்பு தப்பா பேசுறாரு. ஆனா அண்ணாமலை எப்படிங்க, மைக்க கொடுத்தா 3 மணி நேரம் மனுஷன் பேசுவான் ஐயா. என்ன கேள்வி கேட்டாலும் மைக் மீடியாவில பேட்டி கொடுப்பான். விஜய் பேட்டி கொடுக்க சொல்லுங்க, பேட்டி கொடுக்க தெரியாது. இப்ப ம், செய்தியாளர் கேள்வி கேட்டான்னா எவனாவது எழுதி கொடுக்கணும். கொடுத்தா அதை வேணா பேசுவாரு விஜய். இந்த ஆள் ம், அப்படி இல்லைங்க. இவர் உங்களுக்கு மணிக்கணக்கா பக்கம் பக்கமா பாடம் எடுப்பாரு பத்திரிகையாளர்கிட்ட. அப்போ ம், யாரு ஜெயிப்பா? ஒரு ஒரு அரசியல்வாதி ஒரு தொகுதியில போட்டி போடுறான், 2 பேர்னா 2 பேர் பிரச்சாரத்துக்கு போகணும். பிரச்சாரத்துக்கு போய் மக்கள் சந்திச்சு மக்கள் மத்தியில பேசணும். விஜய்க்கு பேச தெரியாது. விஜய் சும்மா ப்ரோ, என் அம்பிகளே, என் இப்படி நம்பிகளே பாரு, இதுதான் தெரியும். 2 வார்த்தை தான் தெரியும். இது அரசியல் கெடுபடாது. ரசிப்பான், சிரிப்பான், கை தட்டுவான், விசில் அடிப்பான், ஓட்டு போட மாட்டான். ஆனா அண்ணாமலை அப்படி இல்லையா. அண்ணாமலை ம், பகுத்தறிவாதி, ம், சிந்தனைவாதி, அறிவாளி, புத்திசாலி, எல்லா பக்குவம் அடைந்த மனுஷன். ம், அப்படிங்கும்போது உங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு 100% வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுயா. அதுல மாற்றம் இல்ல. அதுக்காக நான் விஜய் குறை சொல்ல வரல. விஜயோடைய இது அவ்வளவுதான். அவரு யாரோ சினிமால எழுதி கொடுக்கறத பேசுற மாதிரி அதையும் உடனே பேச தெரியாது. இப்ப நீங்க இன்னைக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணுவாரு. ஏசி ரூம்ல உட்காந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகன் முதல் டே உலகுன்னு அதை ஒரு மணி நேரம் ஒரு 10 நாள் மனப்பாடம் பண்ணி அதை மேடையில பேசுவார். அதையும் 2 வார்த்தை தப்பா பேசுவார். அண்ணாமலை அப்படி இல்ல. நீ எதுவுமே எழுதி கொடுக்காண்டாம். நீ அப்படியே நீ போய் கேளு, என்னங்கெல்லாம் பதில் சொல்லுவாரு. அப்ப அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ம், அதனால விஜய் எல்லாம் இன்னைக்கு விஜய் ஏன் கொஞ்ச நாள் தான் அப்புறம். சரி, நம்ம ஏன் அதை சொல்லணும்? ஓம் நமச்சிவாய. அதனால வருங்கால பிரதமர், வருங்கால தமிழக முதல்வர் அண்ணாமலை ஆவாரு. அது எந்த மாற்றமும் இல்லை. நம சிவாய. நன்றி. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமைய இருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே.
மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.